ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஇஆ இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், அதுல பிசிக்ஸ்ல இருந்து தெர்மோடைனமிக்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிற கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த கொஸ்டினை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது இந்த லா என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜியை கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இந்த ஃபார்முக்கு மாற்ற முடியும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்ல வராங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிண்டருக்குள்ள கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. நார்மலா ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு பிஸ்டன் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பிஸ்டன். இந்த சிலிண்டருக்குள்ள கேஸ் இருக்கு. அந்த கேஸ் மேல பிஸ்டன் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த கேஸ்ல ஒரு ஹீட் அப்ளை பண்றாங்க. இப்படி ஹீட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு கேஸ்ல ஹீட் அப்ளை பண்ணோம்னா கேஸ் எக்ஸ்பென்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா இந்த பிஸ்டன் கீழே இருந்து மேலே போகும். கேஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது இந்த பிஸ்டனே நகர்த்திட்டு போகும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்ல வராங்க. இந்த ஃபார்முலால என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் அப்ளை மைனஸ் ஒர்க் டன். இதுதான் இந்த ஃபார்முலால சொல்றாங்க. இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா நம்ம எவ்வளவு ஹீட் அப்ளை பண்ணிருக்கோம், அந்த ஹீட்னால எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருந்துச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதைத்தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீட் இன்ஜின்லாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட், இந்த பவர் பிளான்ட்ஸ்ல கூட இந்த லாவை தான் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா 12th இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், அதுல வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பத்தி வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.